ஐஎஸ்பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்கக்கூடிய சென்னை அணியை நடிகர் சூர்யா அவர்கள் சொந்தமாக விலைக்கு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியாவில் பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது. நிறைய பேர் தொடர்ந்து சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐபிஎல், பிபிஎல் போன்ற கிரிக்கெட் தொடர்கள் மூலம் T20 போட்டிகள் எப்படி ஃபேமஸ் ஆனதோ அதே போல சமீப காலமாக T10 தொடர்களும் உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு பிரபலமாகி வருது. அந்த T10 தொடர் தற்பொழுது இந்தியாவிலே நடத்தப்பட இருக்கு. இந்த தொடர் ஐஎஸ்பிஎல் என்கிற பெயர்ல தான் நடத்தப்பட இருக்கு. இந்த தொடர்ல சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய 6 அணிகள் பங்கேற்க இருக்காங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த ஒரு போட்டியில பங்கேற்கக்கூடிய அணிகளை வாங்குவதற்கு இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் முன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் மும்பை அணியை அமிதாப் பச்சன் அவர்களும், பெங்களூர் அணியை பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் அவர்களும், ஸ்ரீநகர் அணியை அக்ஷய் குமார் அவர்களும், ஹைதராபாத் அணியை தெலுங்கு நடிகர் ராம் சரண் அவர்களும் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது சென்னை அணியை யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பெருமளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் நடிகர்கள் யாராவது சென்னை அணியை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பெருமளவு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இப்போ சூர்யா அவர்கள் சென்னை அணியை விலைக்கு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு செய்தி சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு போட்டியில பல முன்னணி நடிகர்கள் இருந்துமே கூட சூர்யா அவர்கள் முன் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னும் பலரும் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.